எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிரேட் 2 கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. நீங்கள் டேரெக்டாக ஏஆரோ இல்லை டிஎஸ்பியாகவோ மாறலாம். ஏஆராக இருந்துட்டு 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை 5 வருஷமோ நீங்கள் தாலுக்கா லாண்ட் ஆர்டருக்கு வில்லிங் கொடுத்து போயிடலாம். இப்போ நீங்கள் ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி இதை முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிரேடு 2லேருந்து ஹெட் கான்ஸ்டபிள் வரைக்கும் உள்ள சீனியாரிட்டி தெரிஞ்சுக்கோங்க. முதல் நீங்கள் ஒரு ஏஆர் கான்ஸ்டபிளில் கிரேட் 2 கான்ஸ்டபிளாக போகிறீங்கன்னா நீங்கள் 10 வருஷம் சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கோடு கிடைக்கும். அதே தான் டிஎஸ்பிலையும் 2 கோடு கிடைக்கும். இப்போ இந்த ஏஆரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலரில் கோடு இருக்கும். அதை சுற்றி பார்டர் எப்படி இருக்குன்னா சிவப்பு கலர் பார்டர் இருக்கும். அந்த சிவப்பு கலர் பார்டர் இருந்துச்சுன்னா அவங்க ஏஆர் கான்ஸ்டபிள் கிரேட் 1. இதே அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் இந்த 2 கோடு வச்சு வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு 3 கோடு கிடைக்கும். அதுக்கப்புறமும் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ பார்த்தாங்கன்னா இங்கே செலெக்ஷன் கிரேடு, இங்கே ஒரு சிங்கம் வரும். இது செலெக்ஷன் கிரேடுன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு சிவப்பு கலர் பார்டர் இருக்கும். இப்போ இவங்க லோக்கல், அதாவது தாலுக்காவுக்கு வில்லிங் கொடுத்து போனாங்கன்னா அவங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஹெச்சி ஏட்டையான்லாம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு சிவப்பு கலர் பார்டர் இங்கே இருக்க மாதிரி இவங்களுக்கு நீல நிற பார்டர் இருக்கும். அவங்களும் அதே மாதிரி தான். இவங்களுக்கு பெல்ட்டெல்லாம் மாறும். வெப் பெல்ட்டு போட்டிருப்பாங்க. இவங்க சிவப்பு கலர் வெப் பெல்ட்டு, இவங்க டார்க் ப்ளூ வெப் பெல்ட்டு போட்டிருப்பாங்க. பிசிஆர் இருக்க வரைக்கும் இந்த மாதிரி எஸ் வடிவ பெல்ட்டு பக்கிள் தான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரவுண்டு பக்கிள் மாறிடுவாங்க. அதெல்லாம் ஃபோட்டோ ஒரு நாள் நான் போட்டு காமிக்கிறேன் தெளிவாக. டிஎஸ்பியை பொறுத்தளவு இப்போ இவங்க எப்படி முதல் கிரேடு 2ஆக இருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு கிரேடு 1, அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள், அடுத்து செலெக்ஷன் கிரேடு ஹெட் கான்ஸ்டபிளாக மாறுறாங்களே இவங்க 2 பேரும். அதே மாதிரி இவங்க அப்படி இல்லாமல் இவங்க 2 கோடு வச்சாங்கன்னா அவங்கள நாயக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது 3 கோடு வச்சுருந்தாங்கன்னா அவங்கள அவில்தார். இந்த 3 கோடு வச்சுட்டாங்கன்னா இவங்களை அவில்தார்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு சிங்கம் அந்த மாதிரி எதுவும் வராது. அதே மாதிரி பார்டரும் எதுவும் வராது. வெள்ளை கலர் பட்டை மட்டும் தான் இருக்கும். அதை சுற்றி காக்கி கலர் பார்டர் தான். ஏஆருக்கு சிவப்பு கலர் பார்டரு, தாலுக்கு நீல கலர் பார்டரு. டிஎஸ்பிக்கு அந்த காலருக்கு பக்கத்தில் இருக்கும்ல ஷோல்டரில், அந்த இடத்துல டிஎஸ்பி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏஆர் தாலுக்கில் அதெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ ஏஆரில் டிஸ்ட்ரிக்டோட நம்பர் போட்டிருப்பாங்க. செஸ்ட்டில் நம்பர் பிளேட்டுக்கு மேலே போட்டிருப்பாங்க. இப்போ மதுரைனா MDU அப்படின்னு போட்டு நம்பர் எழுதியிருப்பாங்க. தாலுக்காவுக்கும் அதே மாதிரி தான்.